எதுக்கு பையன் எடுத்துட்டு இப்ப வீட்டுக்குள்ள வரீங்க? அப்படியே போய் தொலைங்க. ஊரா தம்பட்டா எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, என் மருமக அதை பண்றா இதை பண்றான்னு. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல, வயசுக்கு தகுந்த புத்தி இல்ல. நான் என்னமா பண்ண? என்ன பண்ணல நான் கேக்குறேன், என்ன பண்ணான்னு பாக்குறேன். மாமனார்னு பாக்குறேன், இல்லாட்டி நான் ஏதாவது போயிருங்க மரியாதையா. ஊரெல்லாம் என் மருமக அதை பண்றா. ஏன் உங்களுக்கு சுகர் மாத்திரை வாங்கி கொடுத்தது இல்ல? மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிருக்கீங்களா? இங்க இருக்க கடைக்கு போச்சுன்னா அவனுக்கு போக முடியாது. இங்க இருந்து 4 தெரு தள்ளி போய் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா சொல்லி வச்சிருக்கீங்களா? சொல்லாதவங்க எப்படி என்கிட்ட சொன்னாங்க? ஊரே எனக்கு காரி துப்புது, மாமனாரை பாக்கல மாமனாரை பாக்கலன்னு. உங்களை பார்க்காமதான் எப்படி நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்களா? ரோட்ல பிச்சையா இருக்கா விட்டேன், வீட்டுல வச்சுதானே சோறு போடுறேன். யாரோ சொந்தக்கா ஏமா இப்பெல்லாம் நீங்க சொல்லாம எப்படி வெளியில இங்க நடக்கிற கதை தெரியும்? கிளம்புங்க மரியாதையா. வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு என்னச்சை கரும சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் பாருமா. என்னத்த பாக்க நான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன பார்த்தா கொடுமைக்காரி மாதிரி இருக்கா? உங்களுக்கு கொடுமைக்காரி மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். அப்படி சொல்லவே இல்லையம்மா. நீங்க சொல்லாமல ஊர் என்ன காரிக்கிட்டு துப்புது. மாமனார பாக்கலையா மாமனார பாக்கல, என்ன அவங்கள பாக்கல? மகக்காரி அடிச்சு விரட்டணும்னு நான் தானே வச்சு சோறு போட்டேன். அந்த நன்றி கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. உங்களுக்கு ஒரு மருந்து மாகியன் போயிருங்க. ஏதாவது என் வாயில வந்துரும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு மாமனார்னு பாக்குறேன். எங்கம்மா போ சொல்ல? எங்கேயாவது போய் தொலைங்க. எதுக்கு ஏன் முன்னாடி நின்றுறியா? உயிரை எடுக்கிறீங்க. நாங்க நிம்மதியா வாழக்கூடாது. சரி அகையெல்லாம் வந்தா கிளு போயிருங்கன்னு சொல்றேனே. வாய ஏதாவது வந்து தொலைப்பது ஏதாவது வந்தீங்க அவ்வளவுதான் வீட்டுக்குள்ள. சொல்ல கேளுமா. எங்கம்மா போவேன்? என் மாமா இருக்குமா? நான் மாட்டமா தச்சு விட்டுருமாமா. கழுத்தரமா கழுத்தரமா